அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஃப்ளஃபியான ஆம்லேட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஸ்னோ ஆம்லேட், க்ளவுட் ஆம்லேட்டுங்கிற பல பேர் உண்டு. இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எவ்வளோ ஜெல்லி மாரி ஆடுதுங்கிறது பாருங்கள். சூப்பராக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியான அழகான ஆம்லேட் ரெடி. 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த முட்டை வேண்டாலும் எடுத்துக்கலாம். 3 முட்டையை எடுத்துங்க. 3 முட்டையும் உடைச்சி மஞ்சக்கரு தனியாகவும் வெள்ளைக்கரு தனியாகவும் பிரிக்க போகிறோம். நீங்கள் வெள்ளைக்கரு பிரிக்கும் போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம கையிலையும் தண்ணி இருக்கக்கூடாது. இல்லாட்டி உடைச்சிட்டு அந்த முட்டை பொங்கி வராது. இதுமாரி தண்ணியே இல்லாமல் பார்த்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுங்க. முட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பொங்கி நுரைச்சிட்டு வரும். இதுமாரி நான் 3 முட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். வெள்ளைக்கருவையும் பிரிச்சுட்டேன், மஞ்சக்கருவையும் பிரிச்சுட்டேன். இப்போ மஞ்சக்கருவில் மட்டும் அதோட கவுச்சி வாசனை போகிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணும்போது மஞ்சக்கரு எப்போதுமே நல்லா பொங்கி வராது, லைட்டாக தான் பொங்கி வரும். அதுக்காக தான் நம்ம வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரிச்சுருக்கோம். 2 சேர்க்கும் போது நல்லா நுரைச்சிட்டு வராது. இப்போ மஞ்சக்கருவை நல்லா கலக்கி எடுத்துட்டோம். இந்த பதத்தில் இருந்தால் போதும் மஞ்சக்கரு. அடுத்து வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கருவு பண்ணும்போது அந்த கரண்டியில் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துங்க. நல்லா அடித்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு நுரை வராத மாதிரி தான் இருக்கும். நல்லா பொங்கி இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா பனி மாதிரி நல்லா திக்காகிடும். அதாவது விப்பிங் க்ரீம் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் அடிச்சு விடுங்க. ரொம்ப அதிகமாக இதுக்கு மேலே நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம ஆம்லேட் செஞ்ச பிறகு அப்படியே உப்பிட்டு அமுங்கிடும். இதுதான் சரியான பதம். எடுத்து கீழே விட்டோம்னா அப்படியே நிற்கும் பாருங்கள். சரியான பதத்தில் இருக்குது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் பற்ற வச்சிங்க. பற்ற வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டால் போதும். வெண்ணெய் தான் இந்த ஆம்லேட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குது. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்க்க வேண்டாம், வெண்ணெய் மட்டும் சேர்த்துங்க. வெண்ணெயை பேனில் எல்லா பக்கமும் தடவி விடுங்க. அப்போ தான் ஆம்லேட் எடுக்க நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இதில் நம்ம அடித்து வச்சுருக்க மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே அந்த பேனில் நல்லா பரப்பி விடுங்க. ஈவனாக நல்லா பரவின பிறகு இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 1/2 நிமிஷம் வச்சா போதும். இதோட ஈரப்பதம் போயிட்டு அப்படியே லைட்டாக வெந்திருக்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா பரப்பி விட்டுட்டோம். மூடியை போட்டு மூடி 30 செகண்ட் வச்சிடலாம். வச்சுட்டா இது நல்லா மேலே நல்லா ஈரமே இல்லாமல் வெந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ 30 செகண்ட் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. எந்த ஈரப்பதமும் இல்லை. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க வெள்ளைக்கருவை சேர்க்க போகிறோம். வெள்ளைக்கரு சேர்க்கும் போது அந்த ஸ்பூனால் கிண்டி விட்டுறாதீங்க. ரொம்ப பொறுமையாக இடுங்க. மேலே அப்படியே பரப்பி விடும் போதும் அதை அழுத்தி விடாமல் கிண்டாமல் பொறுமையாக பரப்புங்க. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாகிடுச்சுன்னா தண்ணி விட்டுடும். இப்போ நான் பண்ண மாதிரியே பொறுமையாக பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 45 செகண்ட் வேக வச்சா போதும். இது ஆஃப் பாயிலாக தான் எடுக்கணும். அப்போ தான் அது ஸ்னோ மாதிரி இருக்கும், க்ளவுடு மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக ஜெல்லி மாதிரி ஆடும். இப்போ எனக்கு 45 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முன்னாடியோட நல்லா உப்பிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இது பொறுமையாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. ரொம்ப கவனமாக எடுத்து வச்சாச்சு. வச்ச பிறகு ஒரு கத்தியை வச்சு இதை சரிசமமாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அப்படியே நம்ம திருப்பி மூடிட போகிறோம். அவ்வளோதான். ஒரு தோசை திருப்பியை வச்சு மெதுவாக மூடி விட்டுருங்க. மூடணுன்னா இங்கே பாருங்கள், ஆடுது பாருங்கள், ஜெல்லி மாதிரியே ரொம்ப சாஃப்டான ஸ்னோ மாதிரி ரொம்ப டேஸ்டியான நம்மளுடைய முட்டை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே எல்லோ கலராகவும் உள்ளுக்குள்ளே அப்படியே பனி மாதிரியும் ஜெல்லி மாதிரியும் இருக்குது. செம்ம அழகாக இருக்கும். அதேமாரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இதை செஞ்சு கொடுத்தா போதும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இதை செய்கிறதுக்கு அந்த சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப டேஸ்டான ரொம்ப அழகான நம்மளுடைய ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.